பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். இந்த நாளும் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மைக்கா சாப்டர் 4 verse 10. சீயோன் குமாரத்தியே, பிரசவ ஸ்திரீயைப் போல அம்பாயப்பட்டு வேதனைப்படு. நீ இப்போது நகரத்திலிருந்து புறப்பட்டு வெளிகளில் தங்கி பாபிலோன் வரைக்கும் போவாய். அங்கே விடுவிக்கப்படுவாய். அங்கே கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை, பிரச்சனை என்கிற வலியில் நீங்கள் தாங்கிக் கொள்ளும்போது சீக்கிரத்தில் சந்தோஷமான தேவ வழியை அவர் காண்பிப்பார். பிரச்சனை என்கிற வலியை நீங்கள் தாங்கிக் கொள்ளும்போது சீக்கிரத்தில் சந்தோஷமான தேவ வழியை தேவன் காண்பிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சில வழிகள் சில தேவ வழிகளை நம்ம காண்பிக்கும். இதனால் ரேமா அதுதான். சில வழிகள் நம்ம வாழ்க்கையில் வர்ற சில பிரச்சனையினால் வர்ற வழிகள், அந்த வலிகளை நம்ம கொஞ்சம் தாங்கிக்கணும், பொறுத்துக்கணும். ஆண்டவர் இங்கே சொல்கிறார், சீயோன் குமாரத்தியை பார்த்து, உனக்கு பிரசவ வலியை போன்ற ஒரு வலி வரும். அந்த வலியை நீ தாங்கிக்கோ. சீக்கிரத்தில் நான் உன்னை விடுவிக்க போகிறேன். அந்த லேபர் வார்டில் கொண்டு போய் சீக்கிரத்தில் நான் உன்னை விடுவிக்கும் போது நீ ஒரு அழகான குழந்தையை பெற்றெடுப்ப. அது என்னுடைய வழி என்று ஆண்டவர் சொல்கிறார். இப்போ பாருங்கள், சில வழிகள் நமக்கு புரியாது. ஆனால் அந்த பிரசவ வலி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரசவ வலி அழிக்கிற வழி இல்லை, அது ஒரு புதிய வழி. ஆண்டுடைய வழியை கொடுக்க போகுது. ஒரு பிரசவ ஸ்திரீ பாருங்கள், அவங்க பிள்ளை பேருக்காக என்ன செய்வாங்கன்னா, எங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணி அந்த பிரசவ ஸ்திரீ என்ன சொல்லுவாங்கன்னா, வலி வர்றதுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னுவாங்க. நம்ம அப்படி சொல்லுவோமா? இந்த காலையில் ஆண்டவர் தான் சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு எங்களுக்கு வலி வரட்டும். இந்த வலி ஏன் வரட்டும்னா, ஒரு வழி எங்களுக்கு இருக்குது. அந்த பிரசவ ஸ்திரீக்கு தான் அது தெரியும். இந்த வலி வந்தால் தான் அந்த குழந்தை பிறக்கும், நல்லா பிறக்கும், அழகாக பிறக்கும், நார்மலாக பிறக்கும். அப்போது ஒரு புதிய வழி நமக்கு உண்டு. இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க மனசில், ஆண்டவரே இந்த பிரச்சனையின் வலி எனக்கு எதுக்கு என்னால் தாங்க முடியலைன்னு சொல்லி கொஞ்சம் தாங்கிக்கோங்க. அந்த பிரச்சனையின் உச்சத்துக்கு நீங்கள் போகும்போது, அதிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்கும் போது உங்களிடத்திலிருந்து ஒரு வல்லமை பிறக்கும். அந்த வல்லமை என்னென்னா, தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஒரு புதிய வழி, ஒரு புதிய பாதை. அதுக்கப்புறம் அந்த பிரசவ ஸ்திரியை நீங்கள் பாருங்கள். பிள்ளை பிறந்த உடனே அந்த பிரசவ ஸ்திரியை பாருங்கள், அந்த வலி போயிடுச்சு. இப்போ அந்த வலி அவங்க ஞாபகம் வச்சுக்கிறாங்களா? இல்லை. அந்த குழந்தைய பார்க்க 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 அவங்களுக்கு மகிழ்ச்சியும் அவங்களுக்கு சந்தோஷமும் பூரணமாக பெருகுது. கொஞ்ச நாட்களுக்கு தான் அந்த துக்கம், கொஞ்ச நாட்களுக்கு தான் அந்த வலி. அந்த வலியை பொறுத்து கொள்ளும்போது ஒரு புதிய வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். பாருங்கள், அண்ணாளுடைய வாழ்க்கையிலே கொஞ்ச நாளைக்கு ஒரு வலி இருந்துகிட்டே இருக்குது. பிள்ளை இல்லாததே வலி. பெண்ணினால் அவளை துக்கப்படுத்திகிட்டே இருக்கிறா, மனமடிவாக்கிட்டே இருக்கிறா. எனக்கு 10 பிள்ளைகள் இருக்குது, உனக்கு பிள்ளையே இல்லையே, உனக்கு ஒன்றுமே இல்லையே, நீ இப்படியே இருக்கிறியே, நீ மலடியாக இருக்கிறியே. அந்த வார்த்தைகள் அவளை வலிக்குது. அவளுக்கு பெயினாக இருக்குது. அந்த பெயினை அவள் தாங்குறா, ஆரம்பத்தில் தாங்குறா. ஆனால் கொஞ்ச நாட்கள் அது தாங்க முடியாமல் போகுது. ஆனால் தேவ ஆலயத்துக்கு வந்ததுக்கப்புறம் அந்த வலி அவளை காணாமல் போகுது. ஏன்னா எந்த வலியை எடுக்கிறான்னா, தேவ சமூகத்தில் மனம் கசந்து அழுகிறாள். இந்த துக்கம் எனக்கு ரொம்ப தாங்க முடியல ஆண்டவரே, இந்த வலி என்னால் தாங்க முடியல ஆண்டவரே. அங்கே தான் ஆண்டவர் அவளுக்கு ஒரு நல்ல காட்சியை காண்பிக்கிறார். என்ன காட்சி தெரியுமா? இந்த வலியிலிருந்து ஒரு புதிய வழி பிறக்க போகிறது. அது என்ன? சாமுவேல் என்கிற பிள்ளையாண்டான் பிறக்க போகிறான். அது ஒரு புதிய வழி. பெண்ணினாளுடைய பிள்ளைகளை போல அல்ல. இந்த வழி ஒரு விசேஷமான வழி. நான் வைத்திருக்கிற வழி ஒரு விசேஷமான வழி. அந்த வழியில் நான் உன்னை கொண்டு போகிறேன். கொஞ்சம் தாங்கிக்கோ, கொஞ்சம் தாங்கிக்கோ. அண்ணாள் தாங்கி கொண்டாள். இந்த காலை வேளையில் ஆவியானவரும் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை அதுதான். நீங்கள் இப்போ சந்திக்கிற பிரச்சனையில் இருக்கிற பெயின் இருக்குது பார்த்தீங்களா, அது ஊழியத்திலையாக இருக்கலாம், குடும்பத்திலையாக இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம் சிஸ்டர், எங்கே வேணாலும் இருக்கலாம் பிரதர். அந்த வழி சீக்கிரத்தில் உங்களுக்கு ஒரு புதிய வழியை கொண்டு வரப்போகுது. அந்த புதிய வழியில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, ஆனந்தமாக இருப்பீங்க. அதை நினைத்து நீங்கள் இப்பொழுதே இந்த வழியை தாங்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கிருபையை தருவாராக. ஜெபிப்போமா?
பிதாவே, இந்த நாளிலும் நீர் கொடுத்ததான உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இந்த வலி எனக்கு ஏன், இந்த பிரச்சனையின் வலி எனக்கு ஏன், இந்த பெயினை நான் ஏன் தாங்கணும், அது ஒரு வியாதியாக இருக்கலாம்ப்பா, பலவீனமாக இருக்கலாம்ப்பா, இதை தாண்டி ஓட எனக்கு பலனில்லையேன்னு சொல்லி கதறி கொண்டிருக்கிறவர்களுக்கு நீர் கொடுத்ததான நல் வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வலி இவங்களை அழிப்பதற்கான வழி அல்லப்பா, இந்த வழி ஒரு புதிய வழியை திறப்பதற்காய் நன்றியோடு உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த சந்தோஷமான அந்த பாதையை நினச்சி, அந்த மகிழ்ச்சியான புதிய வழியை நினைத்து இந்த வழியை அவங்க பொறுத்து கொள்ள உதவி செய்யுங்க. இதிலிருந்து பிறக்க போகிற புதிய நன்மைகளுக்காக, புதிய ஆசீர்வாதங்களுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அநேகர் இந்த வார்த்தையின் மூலமாய் எங்கள் தேவன் சாட்சியாயும் நிறுத்தப் போகிறபடியால் கோடான கொடி ஸ்தோத்திரம். சகல துதிகன மகிமையும் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளுகிறதான வேலைகள், தேவைகள், ஊழியங்களில் கர்த்தருடைய கரமிருந்து நடத்தட்டும். இயேசுவின் நல்ல நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே. அமேன், அமேன், அமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களுக்கு ஒரு புதிய வழியை திறக்கிறதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.